டாக்டர் கே.பி. ராமலிங்கம் துணைத் தலைவர், வி.பி. துரைசாமி துணைத் தலைவர், முருகானந்தம் பொதுச் செயலாளர். இன்று ஆளுநர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேச விரோத நடவடிக்கைகள் குறித்து விண்ணப்பம் அளித்தோம். குறிப்பாக சமீப காலமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேச விரோத நடவடிக்கைகள் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியை உருவாக்கி கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் பல நடைபெறுகிறது. குறிப்பாக தீவிரவாதம் நாடெங்கும் தமிழகம் எங்கும் தலைவிரித்தாடுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் 200 பேருக்கு மேல் போலி பாஸ்போர்ட் சட்டத்திற்கு புறம்பாக தீவிரவாதிகளுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி பாஸ்போர்ட் வழங்கிய போலி பாஸ்போர்ட் வழங்குவதில் முன்னணி அதிகாரியாக இருந்தவர்களே தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக இன்றைய ஸ்டாலின் அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றும் விளக்கி இருக்கிறோம். உதாரணமாக மதுரையிலே மட்டும் 200 போலி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறார். அதிலே எப்படி என்றால், இதில் வேடிக்கை என்னவென்றால், ஒரு ஏர் மார்ஷல் விமானப்படையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் வீட்டிலே இருந்து அவருடைய ரெசிடென்ட் அட்ரஸ் போட்டு பாஸ்போர்ட் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி பிடிபட்டவர்கள் இலங்கைக்கு தப்பி செல்ல முயற்சித்த போது பிடிபட்டார்கள். அதே போல் துபாய்க்கு செல்கிற போது பிடிபட்டார்கள். அதன் பின்பு நடந்த விசாரணையில் இது போன்று 200க்கு மேல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மதுரையிலே அவுனியாபுரம் காவல் நிலையத்திலே மட்டும், அவுனியாபுரம் காவல் நிலையத்தில் 72 ஒரே ஒரு காவல் நிலையத்தில் 72 போலி பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறார். அதிலே 63 பேருக்கு வெறும் 600 அடியில், அவர்கள் வீடெல்லாம் ஒரு வீதியில் 600 அடிக்குள்ள எத்தனை வீடுகள் இருக்கும் நீங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அந்த 600 அடியில் இருக்கக்கூடிய வீடுகள் முகவரியை கொடுத்து வழங்கி இருக்கிறார்கள். இதற்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்றால் பத்திரிகையாளர், ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னதான் கீழ்மட்ட அதிகாரிகள் சான்றிதழ் வழங்கிவிட்டாலும் கூட உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அதிகாரி, அந்த மாநகரத்திலே இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டி போலீஸ் கமிஷனர், அவர்தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். அவர் இறுதி முடிவு எடுக்கிற போது இதையெல்லாம் கவனிக்காமல் இறுதி முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு தேச விரோத சக்திகளை ஊக்குவிக்கிற வகையில் நடந்து கொண்ட அந்த மதுரையிலே கமிஷனராக பணியாற்றியவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவினுடைய தலைவர் டேவிட் தேவசகாயம் என்பவர் தமிழ்நாட்டினுடைய உளவு பிரிவினுடைய மிக உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தவறான அதிகாரிகளை உளவுத்துறை பெற்றிருக்கிற காரணத்தினாலேதான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி போன்ற தீவிரவாதம் இன்றைக்கு தமிழகத்திலே தலைவிரித்து ஆடுகிறது என்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இதற்கு விசாரணை வேண்டும். விசாரணை என்றால் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும். அது மட்டுமல்ல, உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய தேவசகாயம் உள்ளிட்ட டேவிட் தேவசகாயம் உள்ளிட்ட அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்கிவிட்டு விசாரணை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். இவைகளை பற்றி பேசுகிற போது மேலிழந்த வாரியாக பேச முடியாது. அதுக்கான எவிடன்ஸ், அதற்கான அத்தாட்சிகள், நடைபெற்ற வழக்குகள், இவைகள் ஏற்பட்ட விசாரணைகள், ஒரு காவல்துறை அதிகாரியே டேவிட் தேவசகாயம் இதிலே
இன்வால்வ் ஆகி இருக்கிறார், அவரை விசாரிக்க வேண்டும் என்று அவர் அரசுக்கு எழுதியும் கூட முதலமைச்சர் அதை பற்றி கிடப்பிலை போட்டுவிட்டு உள்துறை உளவுத்துறையுடைய தலைவராக வைத்திருக்கிறார். இதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக விளக்கி இருக்கிறோம். அவர் தான் சொல்லுவார். நாங்க மனு கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் தேவைன்னு இருக்கோம். இது போன்ற பிரச்சனைகளை நான் தீவிரவாதம் தலையெடுப்பதற்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை வற்புறுத்தி இருக்கிறோம். ஆக நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். அதற்கு எந்த சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர் என்ன முடியுமோ அதை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக பரிசீலித்துத்தான் ஆக வேண்டும். இது தேசத்தின் பிரச்சனை, தேசத்தின் பாதுகாப்புக்கான பிரச்சனை. தேசத்தின் பாதுகாப்பு போலி பாஸ்போர்ட் ஒரு அதிகாரியை முன்னின்று வழங்கி இருக்கிறார் என்றால், அவர்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது தேசத்திற்கு உந்தகம் விளைவிக்கிற விஷயமா இல்லையா? இது தேச பாதுகாப்பு பற்றிய விவகாரம். ஆகவே அதை நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்திருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் போன்ற விஷயங்கள் தமிழ்நாடு இன்றைக்கு தீவிரவாதத்தினுடைய பிடியிலே மாட்டி இருக்கிறது என்பதை கண்டறிந்த காரணத்தால் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். இதிலே ஆறாமர விசாரித்து பிரயோஜனம் இல்லை. ஆக ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கினுடைய தலைவரே ஒரு தவறானவராக இருக்கிறார். ஆக அதை மாற்றி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி இல்லை, நாங்க அப்படி நினைக்கவில்லை. நிர்வாக ரீதியாக மாற்றப்படுவதாகத்தான் அரசு சொல்லி இருக்கிறது. நிர்வாக ரீதியாக மாற்றப்படுவதாகத்தான் முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அப்படி கருதவில்லை. நீங்க குற்றம் சாட்டக்கூட டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்னும் பணி மாற்றமோ பணியிட மாற்றமோ எதுவும் செய்யல. அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரியை மாத்திருக்காங்க. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு தயங்குது எடுத்துக்கலாமா? ஆமா, தமிழக அரசு தயங்குவது மட்டுமல்ல, தமிழக அரசு தான் காத்துக் கொண்டிருக்கிறது, பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குற்றவாளிகளுக்கு உதவியவரை காவல்துறையுடைய மிக உயர்ந்த இடத்திலே வைத்துக் கொண்டு தங்களுக்கு சாதமாக ஆட்சியை நடத்தி கொள்வதற்காக செய்கிற தவறு. நாங்கள் நேரடியாக முதலமைச்சரை தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதற்கு காரணம் ஆமா ஆமா நாங்க சொல்றது என்னன்னா, அப்படி ஒரு தவறான அதிகாரி அவரை இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்திலே உட்கார வைத்து நீங்கள் இந்த தேசத்தின் பாதுகாப்பை எப்படி பாதுகாக்க போகிறீர்கள்? இந்த கேள்விதான். ஆக நடந்தது முந்தைய அரசு 2019 நடைபெற்றது. ஆனால் போலி பாஸ்போர்ட்டுக்கு கடைசியிலே யார் கையெழுத்திட்டு வழங்கினார்கள்? கூட்டணி. இதிலே அரசியல் இது கூட்டணியோ அரசியல் பிரச்சனையோ அல்ல. காவல்துறையில் ஒழுக்கத்தை கடைபிடித்தாக வேண்டும். காவல்துறை இன்றைக்கு ஒழுங்கீனமாக போய்விட்டது. அதற்கு காரணம் ஒழுங்கற்றவரை கொண்டு போய் இன்றைக்கு தலைமை பீடத்திலே உட்கார வைத்திருப்பதுதான் காரணம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருந்த முந்தைய அதிமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்பொழுது அது இப்ப பிரச்சனை அல்ல. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் தேச விரோத நடவடிக்கையில் தலை தூக்கி இருக்கிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மக்களின் பாதுகாப்புக்காக உழைத்துக் கொண்டிருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு. அதற்காகத்தான் நாங்கள் வாதாடுகிறோம், போராடுகிறோம். நன்றி. 28ஆம் தேதி வருகிறார். அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும். நன்றி.